மாண்புமிகு உறுப்பினர் கோ தளபதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை விமான நிலையத்தினை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதற்கு அதனுடைய நடவடிக்கைக்காக ஓடுதளம் விரிவாக்க பணிக்காக தூத்துக்குடி கன்னியாகுமரி சாலையினை மைசூர் வாரணாசி போன்ற இடங்களில் உள்ள அண்டர் பாஸ் திட்டத்தினை மதுரையிலும் நிறைவேற்றினால் தென் மாவட்ட போக்குவரத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதாலும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அண்டர் பாஸ் திட்டம் நிறைவேற ஒன்றிய அரசை வலியுறுத்தி உடனடியாக செய்து தருவாரா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதி அவர்களுக்கே தெரியும், நாங்கள் அண்டர் பாஸ் போடுவது என்று முடிவு செய்யப்பட்டு திட்ட அறிக்கை எல்லாம் தயார் செய்து அதற்கு வேண்டிய பணிகளை நெடுஞ்சாலைத்துறை இறங்கியது. ஒன்றிய அரசாங்கம் அதை மறுத்து விட்டது. அண்டர் பாஸ் போகும்போது மேலே விமான ஓடுதளம் அமைக்க முடியாது என்று என்ஓசி கொடுக்கவில்லை. அதனால தான் இப்போ ஒரு மாற்றுப்பாதை ஏற்பாடு செய்வது என்று முடிவு செய்யப்பட்டு இந்த மாற்றுப்பாதைக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் அண்டர் பாஸில் தான் அந்த கன்னியாகுமரி ரோடுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. புதிய ஒரு அலைன்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த அலைன்மெண்ட்டில் அது போகலாம். அதனால் அங்கே மதுரையினுடைய விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதில் பல்வேறு நிலையில் மாநில அரசாங்கத்திற்கு பொருளாதார வளர்ச்சி உண்டு. அதனால் இந்த மாற்றுப்பாதை அமைப்பதற்கு புதிய அலைன்மெண்ட் பிரகாரம் அந்த பாதையை நாங்கள் அமைப்போம்.